ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நிறைய தகரம், கம்பி இந்த மாதிரி பொருட்களெல்லாம் ஏற்றிட்டு டெம்போவில் போகிறத பார்க்குறோம். அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்கள். டெம்போலேருந்து மொத்த பொருட்களோடு சேர்ந்து ஆளே கீழே வந்துட்டாரு. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகலை. அப்படி மேலே ஏறி உட்காந்துருந்ததுனால பத்திரமா வந்து கீழே விழுந்திருக்கிறாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் உட்காந்துருந்தவர் ஏதோ வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகிறாரு. அவர் நினச்சது எவ்வளோ சரியாக இருந்திருக்கு பாருங்க. அடுத்த செகண்டே அந்த மேற்கூரை அப்படியே தொப்புன்னு விழுந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இப்படியெல்லாம் கூட வண்டி ஓட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல. சின்ன ஆட்டோ டெம்போ தான் எப்படி தலகுப்புற கவிழ்ந்து மறுபடியும் நேராக இருக்கு பாருங்க. பயங்கர ஆளாக இருப்பார் போலயே. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இடம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. அடுத்த செகண்டே இப்படி நடக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. மேற்கூரையெல்லாம் இடிஞ்சு விழுந்ததில் அந்த இடமே மொத்தமாக மாறுற அளவுக்கு ஆயிடுச்சு. நல்ல வேளை அங்கே இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் ஒரு ஓரமாக நிற்கிறது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். இவர் ஓரமாக தான் நிற்கிறாரு. ஆனால் ரோட்டில் போயிட்டு இருக்கிற இந்த காரு எந்த பக்கம் திரும்பி வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை பார்க்குறோம். ஆனால் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். காற்று ரொம்ப வேகமாக அடிச்சுது. அதனால இவங்க வேகமாக நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் எங்கிருந்த ஒரு மேற்கூரை அப்படி விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக் எடுத்துட்டு இப்போதான் இவர் புறப்பட்டு போறாரு. இவர் கிளம்புன அடுத்த செகண்டே இந்த தரை அப்படியே உடஞ்சிடுச்சு பாருங்களேன். யாரு கால் வைப்பாங்க விழலாம் அப்படின்னு ரெடியாக இருந்திருக்கும் போல. பார்க்கறதுக்கு அப்படி ஒன்றும் வித்தியாசமா தெரியல. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. பைக்கு போன அடுத்த செகண்டே எவ்வளோ பெரிய பள்ளமாக விழுந்திருக்கு பாருங்க. ஒருவேளை இது மேலே யாராவது நடந்து போயிருந்தா உள்ளதான் விழுந்திருப்பாங்க போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எதிர்பாராத சம்பவம். ரோட்டில் அந்த பக்கத்துல இருந்து சைக்கிளில் ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாரு. இங்கே நேர் ரோட்டில் பைக்கில் ஒரு ஆள் வேகமாக வந்திருக்கிறாரு. பைக் வந்த வேகத்துக்கு சைக்கிள் அதை கவனிக்கல போல. சைக்கிள் எவ்வளவு தூரத்தில் வந்து விழுந்திருக்கு பாருங்க. நல்ல வேளை இந்த பையனுக்கு எதுவும் ஆகலை. சைக்கிள் மட்டும் விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி வெளியே ஏதோ சம்பவம் நடக்கிறதுனால அதை பார்க்கறதுக்காக மெதுவாக நடந்து போகிறாங்க. அந்த லேடி நடந்து போன அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. பக்கத்தில் இருக்கிற டெம்போல இருந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் மொத்தமாக கடைக்குள்ளே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. அந்த இடத்துல தான் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. நகர்ந்து போன அடுத்த செகண்டே இந்த அளவுக்கு புழுதி பறந்துருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். கடையில் தரையில் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. தரையில் உட்காந்துட்டு அப்படியே இந்த செல்ஃபில் சரிஞ்சிருக்கிறாரு பாருங்க. கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சாஞ்சதுக்கு ஒரு பெரிய செல்ஃபே பொத்துன்னு ரோட்டில் போய் விழுந்திருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் காருக்குள்ளே நிறைய பலூன் இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த டோர் திறந்துருக்குது. இந்த லேடி அந்த பக்கம் வேறு ஏதோ வேலையாக நடந்து போகிறாங்க. திடீர்னு அந்த பலூன் உள்ளேருந்து அப்படியே மெதுவாக வெளியே வந்து காற்றுல பறக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் கையை நழுவி அது பாட்டுக்கு வேகமாக பறந்து உயரத்துக்கே போயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துருக்கிறாங்க. இவ்வளோ நிறைய பேர் உட்கார்ந்தது தான் அந்த இடத்தால தாங்க முடியல போல. பாரம் கொஞ்சம் அதிகமானதுனால அந்த இடமே தொப்புனி கீழே விழுந்துடுச்சு பாருங்க. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எல்லாரும் ஒரே நேரத்தில் விழுந்ததுனால பெருசாக அடி எதுவும் படாமல் நல்ல வேலை எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஏணி மேலே ஏறி மேலே இருக்கிற கபோர்டில் துணியை வைக்கிறதுக்காக இந்த லேடி தயாராக இருந்திருக்கிறாங்க. மடக்கி வைக்கிற அந்த ஏணி திடீர்னு மடங்கிடுச்சு. அதனால இவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுற மாதிரி நிலைமை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ஆட்டோவில் ஏறுறதுக்காக இந்த லேடி தயாராக இருக்கிறாங்க பாருங்கள். உள்ளே ஏறின அடுத்த செகண்டே ஆட்டோ மேலே இருந்த தண்ணி எல்லாம் அவங்க மேலே கொட்டிடுச்சு. நல்ல மழை நேரமாக இருந்ததுனால கூறு முழுக்க தண்ணி நிறைஞ்சிருந்திருக்கு. இந்த லேடி ஏறவும் பாரம் தாங்காமல் இப்படியே சரிஞ்சிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கேன் நிறைய தண்ணியை ஏற்றிட்டு போகிறாரு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருந்த நேரத்தில் அந்த கேன் பாருங்க தொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. இது அவரே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எப்படி நடந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது. கேன் அப்படியே வளைஞ்சே போயிடுச்சு பாருங்களேன். மொத்த தண்ணி ரோட்டுக்கே வந்துடுச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் இருக்கிற குழாயெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் போகும்போது அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் அதே வேகத்தில் கீழே விழுன்னு அவர் நினச்சி கூட பார்க்கல. அங்கே இருக்கிற கார் மேலே விழுந்திருக்கு. இனி கார் ஓனருக்கு வேற பதில் சொல்லி ஆகணும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ரோட்டு ஓரத்தில் 2 பேர் நின்று பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம். மேலேருந்து ஒரு கேன் அப்படியே கீழே விழுந்திருக்கு பாருங்களேன். நல்ல வேளை இது ஒரு காலி கேன். ஆள் இல்லாத இடமா பார்த்து விழுந்ததுனால யாருக்கும் எதுவும் ஆகலை. ஆனால் சத்தத்தை கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வித்தியாசமாக பைக் ஓட்டி போகிற ஆட்களை தான் பார்க்குறோம். ரோட்டில் எப்படி தாறுமாற போகிறாங்க பாருங்க. இங்கே இவர் வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுக்க தான் பார்த்தாரோ அதுக்குள்ளே வண்டி அவரோட கட்டுப்பாட்டெல்லாம் மீறி வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இந்த லேடி பைக்கை ஓட்டிட்டு போகும்போது பின்னாடி இருக்கிற குழாயையும் சேர்த்து இழுத்தே கொண்டு போகிறாங்க. அது பைக்கில் மாட்டி அந்த விஷயம் தெரியாததுனால ரோடு முழுக்க இழுத்துட்டு போக வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நின்று பைக்கை நிறுத்தலாம் அப்படின்னு நினச்சா பைக்கு நிற்கவே மாட்டேன் அப்படின்னு அது பாட்டுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு. இது என்னோட வம்பா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஒரு லேடி கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் பின்னாடி இருக்கிற லேடி கீழே இறங்குறதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. பெருசாக அடியது படலாம் உடனே எந்திரிச்சிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வேகமாக 2 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. பெட்ரோல் பங்கில் வந்ததும் வண்டியை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா அப்படியே சறுக்கி அந்த ஆள் பக்கத்துலேயே விழுந்திருக்கிறாங்க.
இது என்னோட பெட்ரோல் போடுறதுக்கு வந்து இறங்குவாங்கன்னு பார்த்தா இப்படி விழுந்தடிச்சு கிடக்குறாங்களேன்னு எல்லாரும் தூக்கி விட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். எதிரில் சைக்கிளில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சைக்கிளில் வந்தவர் தப்பான ரூட்டில் வந்ததுனால பைக்கில் போனவர் அதை பார்த்து தடுமாறி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சைக்கிளில் வந்தவருக்கு நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் வேணும்னே சைக்கிளை கீழே போட்டுட்டு கீழே விழுந்திருக்கிறாரு. இப்போ 2 பேரும் கீழே விழுந்ததுனால நம்மளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாரு போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஸ்பீட் பிரேக்கருக்கு வந்த சோதனையாக இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது பின்னாடி இருக்கிற ஆளே கீழே விழுந்துட்டாங்க பாருங்களேன். வேகத்தடை தடுக்கிறதுக்கு வச்சா இப்படி ஆளையே காலை வாரி விடுதே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தவர் திடீர்னு அந்த பைக்கை ஆளையே சரிச்சு கீழே தள்ளி போட்டுடுச்சு. நம்ம பைக்கை இப்படி ஒரு வேலை பார்த்துச்சுன்னு அவருக்கே நம்ப முடியல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் போய்கிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஒரு கையில் பைக்கு ஒரு கையில் ஃபோனை பார்த்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட தாங்கல. அடுத்த செகண்டே ஆள் ஒரு பக்கம், பைக் ஒரு பக்கம், ஃபோன் ஒரு பக்கம்னு எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. கீழே விழுந்து மண்ணிலையும் புரண்டு எந்திரிச்சாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இவர் பைக்கில் போகும்போது கிடுகிடுன்னு தான் போறாரு. பைக்கு தான் இப்படி கிடுகிடுன்னு ஆடுதா இல்லை ஆள் ஆடுறாரா அப்படின்னு பார்க்குற ஆட்களுக்கு தான் சந்தேகம் வந்துடுது. இந்த பைக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்றதுக்குள்ள மெதுவாக நடந்தே போயிடலாம் போல. அந்த அளவுக்கு ரொம்ப மெதுவாக போகுது. மெதுவாக போகிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கிளம்புன வேகத்தில் அப்படியே எதிரில் இருக்கிற புதர்லேயே போய் விழுந்திருக்கிறாங்க. ரோட்டை பார்த்து திருப்ப சொன்னால் பைக் எந்த மாதிரி போயிருக்கு பாருங்க. பைக்கில் இருந்து ஜம்ப் பண்ணி கீழே இறங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரமும் இல்லை. நேரடியாக போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கவே முடிஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோட்டில் ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு வந்து பைக்கோடு சேர்ந்து கீழே விழுந்துட்டார். இதை பார்த்த 2 பேர் வேகமாக ஓடி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவரை எழுப்பி விட்டுட்டு அடுத்ததாக பைக்கை எழுப்புறதுக்காக 2 பேரும் தூக்குறாங்க பாருங்க. அந்த பைக்கு கடைசியில் இந்த 2 பேரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிடுச்சு. இவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு பக்கத்தில் வந்தது இவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பைக்கோடு சேர்ந்து போய் விழுந்திருக்காங்க பாருங்க 2 பேரும். முதல்ல விழுந்தவருக்கு கூட இவ்வளவு அடி இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு எண்ணி தான் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய கால்கள் தெரியுது. கரெக்ட் இந்த திரும்புகிற நேரம் பார்த்து இதுக்கு மேலே முடியாதுன்னு ஒவ்வொருத்தராக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிபிள்ஸ் போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். இதில் 4 பேர் இருக்கிறாங்க பாருங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு இந்த லாரி டிரைவரே கேட்குற மாதிரி நிலைமை. இதுக்கு மேலே போக முடியாதுன்னு தெரிஞ்சு இதோடு இறங்கிக்கிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம்தான். இருந்தாலும் 4 பேர் ரொம்ப அதிகம்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கார் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. கார் போனதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போனவர் குழப்பமாக தான் வண்டியை திருப்புறாரு. அந்த வண்டியில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல். அவர் திருப்பிட்டு வரும்போது இந்த பைக்கு அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகுது பாருங்க. எங்கே போய் நிற்க போகுதோ தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம கட்டுப்பாடெல்லாம் மீறி வண்டி தாறுமாறாக ஓடினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அது பாட்டுக்கு வேகமாக போயிருக்கு. நல்ல வேலை இந்த ரோட்டோரத்தில் இருந்தவருக்கு எதுவும் ஆகலை. கொஞ்சம் கவனம் சிதறனால ரோட்டில் போகிற ஆட்கள் தான் சிரமப்பட வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். அவரோட பைக்கு கீழே சரிஞ்சிடுச்சு. அந்த பைக்கை நேராக்குறதுக்கு பார்த்தா அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற கால்வாயில ஒரேடியா போய் விழுந்துடுச்சு பாருங்க. எங்க இந்த லேடி வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து கரெக்டா அந்த கடையிலே போய் தட்டி இருக்கிறாங்க. எங்க கடையில ஒரு லேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு எதுவும் ஆகல.